இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நிறைய பேர் சொல்கிற ஒரு வார்த்தை, இந்த மாதிரி நாங்கள் குடும்பத்தை ரொம்ப அசிங்கப்படுத்துகிறாங்க, அவங்களோட முகமூடியை கிழிக்க அல்லது அவங்களுக்கு பாடம் புகட்ட என்ன இந்த ஈனச் செயலில் ஈடுபடுற வங்கி, முக்கியமான வங்கி பேரை சொல்கிறது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எஸ்பிஐ கார்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியமான ஒரு டார்ச்சராக இருக்குது. இவனுக்கு என்ன பண்ணுறானுங்கன்னா, ஒரு குரூப்பாக நம்ம இதில் உட்காந்துக்கிறானுங்க, நம்ம அந்த போரூர் ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு ஃபோன் பண்ணுறது, நான் ரீஜனல் மேனேஜர் பேசுகிறேன், நான் மேனேஜர் பேசுகிறேன், இந்த மாதிரி நீ கார்டு கட்டலையா அப்படி சொல்லிட்டு அவர் ரெஸ்பான்ஸ் பண்ணலன்ற பட்சத்தில் அவங்க வீட்டுக்கு, அவங்க அம்மாவுக்கு, அவங்க தம்பிக்கு, இது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பலதரப்பட்ட புகார் முக்கால்வாசி எஸ்பிஐ கார்ட்ஸ் தான் அந்த வேலையை பண்ணுறானுங்க. சரி, இதில் எவ்வளோ தூரம் மிரட்டா பயப்படுறாங்க, இதுதான் அவனோட டெப்த்து. ஸோ இப்போ நீங்கள் ஒரு கார்டு வாங்கியிருக்கீங்கன்னா உங்களோட சொந்தக்காரங்க நம்பர்லாம் ஈஸியாக ஃபஸ்ட்டு நீங்கள் தான் கொடுக்குறீங்க. அதாவது உங்களோட இந்த கான்டாக்ட் அசஸ் எடுத்து அவன் எடுத்துடுறான். ஸோ எடுக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, அவன் டேரெக்டாக அவன் கான்டாக்டை அசஸ் பண்ணி என்னென்ன பேரில் சேவ் பண்ணியிருக்கலாம் அதெல்லாம் அவங்கள்ட்ட இருக்கும். ஸோ அம்மாக்கோ அப்பாக்கோ கொஞ்சம் கூட இதனால் பின்விளைவுகள் என்னன்றது அந்த ஸ்டாஃபுங்களாம் யோசிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க அந்த மாதிரி ட்ரைன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இவங்க கடன் கொடுக்கணும் அப்படின்னு ட்ரைன் பண்ணியிருக்காங்க ஒழிய, இதனால் ஏற்படக்கூடிய அந்த பாதிப்பு, மற்றவங்களோட மனசு வலி, இதை பற்றிலாம் கவலையே இல்லை. எனக்கு ஒரு ஆஸ் அட்வொகேட்டாக நான் பேசும்போது கூட நான் 2-3 நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கேன். ஏற்கனவே பெருங்குடியில் இந்த மாதிரி தான் பண்ணானுங்க. அக்னிடா பார்க்கில் இந்த எஸ்பிஐ கார்ட்ஸோட ஆஃபீஸ் இருந்தது. இந்த மாதிரி பொதுமக்கள் தப்பாக பேசுறதுனால துறப்பாக்க மக்களே புகுந்து பெரிய பிரச்சனை பண்ணி அதுக்கப்புறம் அங்கேருந்து காலி பண்ணி ஓடி வந்துட்டு இப்போ போரூரில் ஆஃபீஸ் வச்சுருக்காங்க. இப்போ தில்லாக பேசுறது, அது பண்ணுறது இது பண்ணுறதுன்னு. ஆனால் யாராவது ஒரு லாயர் ஏதாவது பேசுனாங்கன்னு வச்சிங்களேன், அடுத்த நிமிஷம் பம்மிடுவானுங்க. இந்த எஸ்பிஐ கார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நாங்கள் பேசலையே, நாங்கள் பண்ணலையே, அவர் பணம் கட்டணுமே. அதாவது கிரெடிட் கார்டுக்கு வழியே இல்லைங்க. கிரெடிட் கார்டு கட்டலைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன் சொல்லுங்கள், கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் செக்கும் கொடுக்குறது ஒன்றே டிஜிட்டல் அக்ரிமெண்ட். போகிறதா இருந்தால் டெல்லியிலேருந்து உங்களுக்கு ஒரே ஒரு ஆர்பிட்ரேஷன் இன்விடேஷன் வரும், அதுவும் சந்தி ஓடியாரணும்னு வரும். அவ்வளவுதான். அதை அட்டன் பண்ணாலும் கண்டிப்பாக பண்ணணும். ஒரு அட்வொகேட்டை வச்சு அப்பியர் ஆகிட்டு சும்மா ஒரு கவுண்டர் கொடுத்தா முடிஞ்சுது. திருப்பியாக வரமாட்டானுங்க. அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு திருப்பி வருவானுங்க. இந்த விடாது சனிங்கிற மாதிரி இவங்க தொடர்ந்துகிட்டே இருப்பானுங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, எஸ்பிஐ கார்ட்ஸு தடுக்கும் வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத வர பகுதிகளை சொல்கிறேன். எஸ்பிஐ கார்ட்ஸ் மட்டும் இல்லை, இந்த கோட்டக் மகேந்திரா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு அராஜகம் பண்ணுறதுக்குன்னே பல பேரை சேர்த்து வச்சுட்டு இருக்காங்க கும்பலாக. இவங்க வேலையே என்ன பண்ணுறதுன்னா, ஆஃபீஸில் இருந்து எல்லாருக்கும் ஃபோன் பண்ணுறது. அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் கால் லிஸ்ட் எடுத்து எல்லாத்தையும் கால் லிஸ்ட் எடுக்கிறதுலாம் இந்த காலத்தில் ரொம்ப ஈஸிங்க. அதனால் உங்கள் கான்டாக்ட் அசஸில் இருக்க நம்பர் எல்லாத்தையும் எடுத்து எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி டார்ச்சர் கொடுக்குறது. இது டார்ச்சர் கொடுக்குறதுக்கான வழிமுறைகள் என்னங்கிறத நான் அந்த 3 நிமிஷம் வீடியோவில் சொல்ல முடியாது. அடுத்த பகுதியில் பாருங்கள். இந்த அடுத்த பகுதியில் என்ன பண்ணால் இவனுங்க திருச்சி விடுவானுங்க அப்படின்றது எனக்கு பயமே கிடையாது. எவ்வளோ பேர்ட்டு நான் பேசியிருக்கேன். அப்படியே கால் ரெக்கார்ட் பண்ணி இல்லை அவங்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ பண்ணி நிறைய பேர் அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணுறதே இல்லை. ஸோ ஒரு அட்வொகேட்டோட எய்டு கண்டிப்பாக ஒரு கிரெடிட் கார்டில் உங்களுக்கு தேவை. ஏன்னா நீங்கள் பேசுனீங்கன்னா டைம் தான் கேட்பீங்க. அட்வொகேட் நீங்கள் பேசினா ரைட்டால கட்ட முடியாது. ஏன்னும் என்னால் கட்ட முடியாது, என்ன பண்ணுவேன், அவ்வளோதான். உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்க, அவ்வளோதான். என்னென்ன பண்ணணுமோ சேலஞ்சு பண்ணிக்க. அசிங்கமாக ஒரு வார்த்தை பேச ரெக்கார்டு. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் பகுதியில் பார்ப்போம். நன்றி.